அஸ்தமனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுக்கு முன்னும் பின்னும் அருகாமையில் செல்லும் பொழுது கிரகங்கள் சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாம அஸ்தமன தோஷம் அடையும். இதுதான் அஸ்தமனம். இதுல ராகு கேதுக்கு அஸ்தமனம் கிடையாது. ஏன்னா அவங்க சூரியனையே கிரகணப்படுத்திடுவாங்க, அந்த அளவுக்கு வலிமையானவர்கள். சந்திரன் க்ளோஸா நெருங்கி போகும்போது அமாவாசை ஆயிடுவாரு, சரிங்களா? சோ அவங்களுக்கு இந்த இது பொருந்தாது. மீதி இருக்கிற குஜாதிபர்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன் இவங்களுக்கு இந்த அஸ்தமன தோஷம் வேலை செய்யும், சரிங்களா? சரி, அஸ்தமன தோஷம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும்? தன் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான பலன்களை கொடுப்பதில் தடுமாறும், தயங்கும், செய்யார் அப்படின்னு எடுத்துக்க, சரிங்களா? இதெல்லாம் யார்தான் செய்வா? சூரியன் தான் எடுத்து செய்வார். லக்ன சுபராகிய லக்னங்களுக்கு நல்ல பலன்களையும் அசுப பலன்களை, தனக்கு எதிராளி லக்னங்களுக்கு அசுப பலன்களையும் தருவார்.